அழாதடா அஸ்வந்த். ஐயோ சந்தோஷ் அழாதடா. ஏமா இங்கெல்லாம் எட்டி பார்க்க கூடாது, போமா போங்கம்மான்னு சொல்றேன்ல. ஹலோ ஹலோ. சொல்லு கௌதம். பிரியா. என்ன சொல்லு கௌதம்? பிரியா, காவியாவை காணோம். என் குழந்தை எங்க தொலைச்ச கௌதம்? அவன் எங்க மிஸ் ஆனா? நான் சொல்றது கேளு. என்னாச்சு பிரியா? உன் கூட தானே வந்தா. என் குழந்தை எங்க? சொல்லு, நான் இப்பவே வரேன். சொல்லு கௌதம். சொல்லு. என்னடி? சொல்லு. பிரியா, பிரியா என்னாச்சு? பிரியா, 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 கொஞ்சம் கண்ணை தர. என்னாச்சு பிரியா? பிரியா. டேய், என்னடா ஆச்சு? என்னடா சொன்ன? அம்மா, காவியாவை காணோமா? காவியாவை காணோமா? டேய், என்னடா சொல்ற? உன் கூட தானே வந்தா. சரிடா, நீ முதல்ல தேடு. இங்க பிரியா வேற மயங்கி விழுந்துட்டா. சீக்கிரம் கண்டுபிடிடா. அம்மா, அம்மா, அம்மா. பிரியாக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. பிரியா, பிரியா. என்ன தலை, ரொம்ப நேரமாக சுற்றினே இருக்கிறோம். தலைவிட்டு இருந்து ஃபோன் வரல, ஒன்றும் வரல. வரும். டேய், ஒரு சின்ன குழந்தைய கொல்றதுக்கு இவ்வளோ நேரமாடா? அந்த அட்டு பசங்க என்னடா பண்ணுறாங்க? ஃபோனை போடு. இது போடுறேன் தலை. நான் இத்தனை நாள் என் குழந்தைய பொத்தி பொத்தி காப்பாத்தி வச்சிருந்தேன். அது உயிர் போக போகுது. தலைவரே, நீங்க அவசரப்படுறது எனக்கு என்னமோ சரியா படலை. சொல்லுங்கண்ணா. ஃபோனை கொடு. இந்த தலை. ஏய், நிஜமாவே குழந்தைய தூக்கிட்டீங்களா இல்லை என்கிட்ட ஏதாவது கதை விடுறீங்களா? தலை, குழந்தைய தூக்கி வச்சு தலை. அப்போ உடனே அந்த குழந்தையோட ஃபோட்டோவை வாட்ஸ்அப் அனுப்புங்க. சரி தலை, அனுப்பிச்சி விட்றேன். சரி தலை. கடவுளே, என் உயிரை கூட எடுத்துக்கோ. ஆனா அந்த பச்சை குழந்தைய காப்பாத்திடு. ரெண்டாயிடுச்சுடா. அறிவு கெட்டவனுங்க, அறிவு கெட்டவனுங்க. ஏய், அஞ்சலியை தூக்க சொன்னா அவளுடைய தங்கச்சியை தூக்கியிருக்கானுங்கடா. முட்டா பசங்க, முட்டா பசங்க. இந்தா, உடனே அவங்களுக்கு ஃபோனை போடு. சின்ன குழந்தைய தூக்குறதுக்கு எவனுக்குமே துப்புலடா. அறிவு கெட்டவனுங்க. ஐயோ, காவியாவ ஒரு குழந்தை தானே. ஆண்டவா, அந்த குழந்தையை எப்படியாவது காப்பாத்திடு. பாவம். இப்ப எனக்கு வர கோவத்துக்கு அந்த அஞ்சலியை நானே கொள்ளணும் போல. அறிவு கெட்டவனுங்க, அறிவு கெட்டவனுங்க. சி, என்னடா ஆச்சு? தலைவரை, நாட் ரீச்சபிள்னு ஒரு தலைவரை. இந்த நேரம் 10 நாட் ரீச்சபிள்னு வருது. டேய், 3 பேரும் இவங்கள பாத்துக்கோங்க. அப்போ நீ என் கூட வா. தலைவரே, தலைவரே, சொல்ல கேளுங்க. மம்மி, டாடிக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? சொல்லுங்க மம்மி, டாடிக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? உங்க டாடி காரை ஓட்டிட்டு ஏதோ மரத்துல இடிச்சிட்டாராண்டா. காரை எடுத்து போய் மரத்துல முட்டுறதுக்கு டாடி என்ன முட்டாளா? நீ தினமும் டாடி கூட சண்டை போட்டு அதை டென்ஷன் ஆகுனா அவரால் எப்படி நிம்மதியாக காரை ஓட்ட முடியும்? அதான் மரத்தில் இடிச்சுப்பாரு. இவன் என்ன போலீஸ் மாதிரி கேள்வி கேட்குறான்?
சொல்லுங்க மாமி. டாடியை டார்ச்சர் பண்ணதுனால தானே டாடி இந்த நிலைமை. அவன் ஃபோன் பேசிட்டே போனா இவன் என்னடா பண்ணுவா? நான் மம்மிகிட்ட தானே பேசிக்கிட்டு. நீ எதுக்கு நடுவில் வர? சொல்லுங்க மம்மி. என்னடா சொல்லணும்? உங்க அப்பாவோட இந்த நிலைமைக்கு காரணம் நான் தானே சொல்றியா? பின்ன நீங்க இல்லாம அது யார் காரணம்? உங்க அப்பா அந்த செல்வி நினைப்பிலே போய் காரை எங்கேயாவது விட்டு ஆக்சிடென்ட் ஆனா அதுக்கு நான் பொறுப்பா? நான் கஷ்டப்பட்டு செல்வம்மா தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டு வந்தேன். ஆனால் நீங்கள் அவங்க கூட சண்டை போட்டு மறுபடியும் வெளில அனுப்பிச்சுட்டீங்க. ஒழுங்கா நீ சண்டை போடாமல் இருந்திருந்தா செல்வம்மா வீட்லேயே இருந்திருப்பாங்க. அவங்க வீட்டில் இருந்தா டேடி அவங்கள திரும்ப தேட போயிருக்க மாட்டாங்க. டேடி போகாமல் இருந்திருந்தா ஆக்சிடென்ட் நடந்திருக்காது. டேய், அவன் கொழுப்பெடுத்து போனா இவன் என்னடா பண்ணுவா? பாட்டி, நீ ஏன் இப்போ தேவையில்லாம மம்மிக்கு தாட்ரா போட்டுக்கிட்டு இருக்க? பாத்தியாடி இவன் என்ன பேசுறான்னு? டேய், நேத்து வந்த ஸ்கூல் ஆயாவுக்காக என்னையும் பாட்டியும் எடுத்தெறிஞ்சு பேசுறியா நீ? நேற்று வந்த ஸ்கூல் ஆயாவா? யாரு? சொல்லுவோம் பார்த்தா உங்க ஆயா மாதிரி தெரியுதா? இது கொஞ்சம் ஓவரா இல்லம்மா. 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க தான் டேடியே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நியாயமா பார்த்தா அவங்க தான் என் பெரியம்மா. என்னை ஸ்கூலில் பார்த்துக்கிறதுக்காக அவங்க போட்ட வேஷம்தான் ஆயா வேஷம். இனிமே உங்களை ஆயான்னு சொன்னீங்க எனக்கு கெட்டுக்கோ வந்துடும். பாத்தியா மாயா, இவன் அவளுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்றான்னு? பாட்டி, நீலாம் தெரிஞ்சவே மாட்டியா? அம்மைக்கு தப்பா சொல்லி கொடுக்குற. உனக்கு அறிவே இல்லையா? டேய் அஸ்வந்த், நீ ரொம்ப ஓவரா பேசிட்டே போற. அடி வாங்க போற. பா, உண்மையாதாம சொல்றேன். இந்த வயசான கிழவி உன் பேச்சு கேட்டா உருப்படியே முடியாது. தப்பா சொல்லி கொடுத்து உங்க மனசை கெடுக்கிறாங்கம்மா. அட பாவி, நெஜவிலியே உங்க அம்மா தாண்டா. நான் ஒரு டம்மி பீஸு. எனக்கு காமெடி தாண்டா வரும், கலவெல்லாம் வைக்க வராது. டேரக்ட் மட்டும் ஏதாவது ஆச்சு உங்க 2 பேரையும் சும்மாவே விட மாட்டேன். என்ன மாயா, நம்ம 2 பேரையும் கொலகாரி மாதிரி பேசுறான்? எல்லாம் அவ சொல்லி கொடுத்ததுதான். அவன் அவங்க அப்பா கூட சேர்ந்து அவன் அப்பா மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டான். மம்மி, பெருகு செல்வி அம்மாவை தேவையில்லாம எடுக்குறீங்க. அவங்க எவ்வளோ நல்லவங்கன்னு உங்களுக்கு தெரியல. ஏய், அவ பேரை இன்னொரு வாட்டி சொன்ன உன்னை அடிச்சு துவைச்சு உங்க அப்பா பக்கத்திலே படுக்க வச்சிருவேன், பாத்துக்கோ. மம்மிக்கு நல்லது சொன்னா ஏன் புரியவே மாட்டேங்குது? இவன் கிட்ட இந்த விஷயத்த சொல்லாத, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வராதன்னு உன்கிட்ட படிச்சு சொன்னல. பாத்தியா என்ன கேள்வி கேக்குறான்னு? நான் எங்கடி அவனை கூட்டு வந்தேன்? அவன் தான் அடம் பிடிச்சி என்ன கூட்டு வந்தான். டேய், ஏன்டா நிக்கிற? சொல்லுடா. அஸ்வந்த், நீ பாட்டியோட வீட்டுக்கு போ. முடியாது மம்மி. டாடி கண் தோணுது என் கூட பேசுற வரைக்கும் இந்த இடத்த விட்டு போக முடியாது. காவியா, அம்மா, காவியா கிடைச்சிட்டாலாமா? கிடைச்சிருவாமா? ஃபோன் பண்ணறப்பா. கௌதம் தேடிட்டு தான் இருக்கான். கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாமா? என்ன தேடிட்டு தான் இருக்காரு? ஐயோ, இரு நான் அவனுக்கு ஃபோன் பண்றேன். கடவுளே, என் பொண்ணு கிடைச்சிரணும். அம்மா. ஹலோ கௌதம், என்னடா ஆச்சு? காவியா பத்தி ஏதாவது தெரிஞ்சதாடா? இல்லம்மா, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். நானும் எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு இருக்கேன். சரிடா, நீ பதட்டப்படாம எல்லா இடத்துலயும் ஒழுங்கா தேடுடா. ஏதாவது டீடைல் தெரிஞ்சா உடனே எனக்கு கால் பண்ணு. கண்டிப்பா பண்றேம்மா. நீங்க பிரியாவை பாத்துங்க. பிரியாக்கு ஒண்ணும் இல்லைல்ல? பிரியாக்கு பரவாயில்ல, மயக்கமா இருந்தா இப்ப தெளிஞ்சிட்டா. நீ தயவு செஞ்சு தேடுடா. சரி, நான் பாத்துக்கிறேன். வைங்க. அம்மா, என்னமா ஆச்சு? குழந்தை கிடைக்கலையா? தேடுனாரா இல்லையா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாரா இல்லையா? தைரியமா இருடா, காவியா கண்டிப்பா கிடைச்சிருவாமா.
டேய் அவங்களுக்கு மறுபடியும் ஃபோனை போட்டு கேளுடா. தலை நாட் ரீச்சபிள்னு ஒரு தலை. மறுபடியும் ட்ரை பண்ணு. ஃபோன் அடிக்குது. தலை ரிங் போகுது தலை. ஏய் அண்ணன் தாண்டா பண்ணுறாரு. என்னன்னு கேள்வி தலை. ஹலோ ஹலோ. சொல்லு தலை. டேய் அறிவு கெட்டவங்களா, அஞ்சலியை தூக்க சொன்னா அவளுடைய தங்கச்சி தூக்கியிருக்கீங்க. என்னாச்சு தலை? குழந்தைய மாற்றி தூக்கிட்டோண்டா. கட் பண்ண தலை. ஹலோ ஹலோ ஹலோ. டேய் பேசி தொலைங்கடா. தலை என்னாச்சு தலை? ஃபோன் கட் ஆயிடுச்சுடா. காவியா, என் பிள்ளைய நான் எங்கன்னு தேடுவேன். என் காவியா கிடைச்சிருவாள்லம்மா. கண்டிப்பா கிடைச்சிருவாடி, நீ அழாத. கார்ல அதுவும் அவரோட பொண்ணு குழந்தை எப்படிமா காணாம போவா? யாரும் வேணும்னே தான் காவியாவை கடத்திருக்காங்க. கடத்திருந்தா உனக்கும் இல்ல கௌதம்க்கும் ஃபோன் பண்ணிருப்பாங்கல்ல. இது கடத்தின மாதிரி தெரியலடி. அப்புறம் எப்படிமா காருக்குள்ள உட்காந்துருந்த குழந்தை திடீர்னு காணாம போகும்? ஒருவேளை இந்த சனியனுக்கு விரிச்ச வலையில நம்ம குழந்தை மாட்டிக்கிச்சோ? ஆமாமா, அப்படிதான் இருக்கும். இந்த மூதேவிய வீட்டுல வைக்காதீங்கன்னு அப்பவே தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். அவர் கேட்டாரா? இப்போ அது ஏன் குழந்தைக்கு ஆபத்தா முடிஞ்சிருச்சு. மம்மி அழாதீங்க மம்மி. காவியாவுக்கு எதுவும் ஆகாது. அவ கிடைச்சிடுவா மம்மி. வாய் மூடு. உன்னாலதான் காவியா இப்ப காணாம போயிட்டா. சனியனு கால சுத்தின பாம்பு மாதிரி இது நம்ம வீட்டை விட்டு போகாம இருந்து இப்ப நமக்கு பெரிய குண்டா தூக்கி நம்ம தலையில போட்டுடுச்சு. ஹலோ. காவியா கிடைச்சிட்டாளா கௌதம்? இல்ல, தேடிக்கிட்டு தான் இருக்கேன். பிரியா அழாத, கிடைச்சிருவா, அழாத. அவளை கண்டுபிடிச்சலான்னு சொல்றேன்ல, அழாத. என் குழந்தை எங்க இருக்காளோ, எப்படி தவிக்கிறாளோ, என்ன பண்றாளோ தெரியல. பிரியா அழாத பிரியா. ஒரு பக்கம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அவங்களும் தேடிட்டு இருக்காங்க, நானும் தேடிட்டு இருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸும் தேடிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா கிடைச்சிருவா, அழாத. நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது கௌதம். என் குழந்தை எனக்கு வேணும். கண்டிப்பா கிடைப்பா. ஏய் நீ ஒரு நிமிஷம் அம்மா கிட்ட கொடு. இந்தாங்கம்மா. டேய் கௌதம், என்னடா ஆச்சு? மா. டேய், இந்த குழந்தை என்னவோ தானா காணாம போன மாதிரி தெரியலடா. ஏதோ சதி நடந்திருக்கு. மா நீ வேறம்மா, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். பிரியாவை பயமுறுத்தாதம்மா ப்ளீஸ். பாப்பா கிடைச்சிருவாமா. நீங்க முதல்ல போனை வைங்க, அவளை பாத்துங்க ப்ளீஸ். சொன்ன கேளுங்க, அழாதீங்க. பிரியா அழாதடி. எப்படி அழாம இருக்க முடியும்? எவளுக்கு வர வேண்டிய கஷ்டம்லாம் என் குழந்தை அனுபவிச்சுட்டு இருக்கா. எல்லாம் இந்த சனியனுக்கு வர வேண்டிய பிரச்சனை எல்லாம் நம்ம குழந்தைய பிடிச்சு இப்படி ஆட்டி படைக்குதுடி. அவர் தாண்டா கால் பண்ணுறாரு. தலை எடுத்து பேசுதல, எதுனா சமாளித்தல. ஓ பேசுதல. தலைவரே
டேய் குழந்தைய கொண்டுகின்னு தொலைச்சில்லையா? சொல்லி தொலைங்கடா. தலை குழந்தைய கொன்னுட்டோம் தலை. என்னாச்சு தலை? டேய் அறிவு கெட்டவங்களா, குழந்தைய மாத்தி தூக்கணும் இல்லாம கொலை வேற பண்ணிட்டு பெருமையா சொல்றீங்களா? ஐயோ, இப்படி சொதப்பிருக்கீங்களேடா. சரி சரி, முதல்ல அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டு நம்ம குடோனுக்கு வந்து சேருங்க. உங்களுக்கு இருக்குடா இன்னைக்கு. அங்க வாங்க. ஒரு வேலையும் உருப்படியா செய்யறது கிடையாது. தலை சாரி தலை. ச்சே, முட்டா பசங்க. ஒரு வேலை ஒழுங்கா நடக்க மாட்டேது, தப்பு தப்பா நடக்குது. டேய் பயங்கரமாக பிளான் சொதப்பிச்சுடா. தலைவர் பயங்கர டென்ஷனில் இருக்காரு. வேற என்ன சொன்னாரு? குழந்தைய டிஸ்போஸ் பண்ணிட்டு குடன் வர சொல்கிறாரு. தலை என்ன பண்றது? சரி முதல்ல வண்டி எடு. சரி தலை. சீக்கிரம் போடா. மேடம் இந்த ஜூஸை குடிங்க. ஏன் மாயா இப்படி பண்ண? எனது உன்னை நம்பிதானே சந்தோஷ பத்திரமா பார்த்துப்பேன் தானே விட்டுட்டு போனேன். அப்புறம் ஏன் மாயா இந்த மாதிரி பண்ண? நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி நீ அவன் மேல இன்னும் கூட அன்பா இருந்திருந்தா, அவன் மேல இன்னும் கொஞ்சம் அக்கறை காட்டியிருந்தா இந்த மாதிரிலாம் நடந்திருக்காதுல்ல. ஏய், நான் அவன் மேல அன்பா இருந்தாலும் அக்கறையா இருந்தாலும் நிச்சயமா இதெல்லாம் நடந்திருக்கும். ஏன் தெரியுமா? அவன் மேல நான் அன்பு காட்டினாலும் சரி, அவன் கிட்ட நான் சண்டை போட்டாலும் சரி, அவனுக்கு நான் ஒரு பொருட்டே இல்ல. அவனுக்கு எல்லாமே நீ தாண்டி. அவனோட எண்ணம், சிந்தனை, கவனம் எல்லாமே நீ மட்டும்தான். ஏன் சொல்ல போனா அவன் செல்வின்ற உலகத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கான். உன்னை ரோட்ல பார்த்தா அவனுக்கு ஆக்சிடென்ட்ல கால் உடைஞ்சிருச்சு. உன்னை கோவிலுக்கு போறத பார்த்தா அவன் கண்ணு போச்சு. இப்போ நீ போறேன்னு சொல்லி ஒரு நாடகம் ஆடுன. அவன் உன்னை தேடி போய் உயிர் போற அளவுக்கு அவன் படுத்துட்டு இருக்கான். சந்தோஷோட இந்த நிலைமைக்கு நீ காரணமா இல்ல நான் காரணமா? மாயா, நீ சந்தோஷம் வாழ்நாள் முழுக்க பத்திரமா பார்த்துப்பேன் தான் அவனை உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு போன. அவன் கிட்ட அன்பாயிரு. அவன் கோவப்பட்டாலும் நீ கோவப்படாத. அவன் கிட்ட கொஞ்ச நாளைக்கு பொறுமையா நடந்துக்கோன்னு உன் கால்ல விழாத குறையா நான் கெஞ்சி கேட்டேனே. ஆனா நீ ஒரு பொண்டாட்டியா ஒரு புருஷனை திட்டிக்கிட்டே இருந்தா அவன் வேற எங்கதான் போவான்? அவன் நிம்மதி இல்லாம இருக்கான். அவனுக்கு நீ கொஞ்சம் ஆறுதலா இருன்னு சொன்ன. ஆனா சந்தோஷ் இந்த நிலைமையில இருக்கும் போதும் உன்னால எப்படி எடுத்தறிஞ்சு பேச முடியுது மாயா? எனக்கு அவன் வலிய கொடுத்து பொண்டாட்டிய விட்டுட்டு இன்னொருத்தி பின்னாடி சுத்துனா இந்த நிலைமைதான் வரும்னு இப்பயாச்சும் அவன் புரிஞ்சிருந்திருப்பான். என்ன சொன்ன? ஆமாடி, பொண்டாட்டி மனச புரிஞ்சுக்க தெரியாதவனுக்கு இப்படி ஆனாதான் புத்தி வரும். அப்படியே போட்டனா? நீ சந்தோஷோட நல்ல மனச புரிஞ்சுக்காம இன்னும் கூட நீ அவனை கேவலமா பேசிட்டு இருக்க. உன்கிட்ட என் சந்தோஷம் நான் அப்படியே விட்டுட்டு போனது நான் பண்ணதுலயே பெரிய தப்பு. இங்க பாரு, ஏன் புருஷன் எவ பின்னாடியும் சுத்தல. நீ தரக்குறைவா பேசுற அளவுக்கு சந்தோஷ் எவ பின்னாடியும் போகல. அவன் முதல்ல தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டினா அவனால என்ன மறக்கவே முடியல.
ஆனா நீ நினைச்சிருந்தா உன் அன்பாலையும் அரவணைப்பாலையும் சந்தோஷம் முழுசா மாத்திருக்கலாம். ஆனா நீ தான் அதை செய்யவே இல்லையே. என் சந்தோஷத்தை திட்டி கொடுமைப்படுத்தி டைவர்ஸ் கொடுத்து அவனை இப்படி சாகர நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டியே. உன்னை சந்தோஷோட வாழதானே சொன்ன, அவனை சாகடிக்கவா சொன்ன? இங்க பாரு, என் சந்தோஷோட உயிருக்கு ஆபத்து ஆனதுக்கு அப்புறம் இனி உன்னை நம்புறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அவனை இனிமே உன்கிட்ட விட்டா நீ சந்தோஷ கொடுமைப்படுத்தியே கொன்னுடுவ. ஏய், என்ன ஓவரா பேசிட்டே போற? நான் ஓவரா பேசல, நான் உண்மையை தான் பேசுறேன். இனிமே நீ என் சந்தோஷம் பாத்துக்க வேண்டாம், நானே என் சந்தோஷம் பாத்துக்கிறேன். என்ன ஏன் சந்தோஷம் காப்பாத்துறதுக்கு எனக்கு தெரியும். இன்னொரு வார்த்தை சந்தோஷம் பத்தி தப்பா பேசுன அவ்வளவுதான் உனக்கு. ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து வெளியில போ. ஏன் புருஷனை பாத்துக்க எனக்கு தெரியும், அதையும் பார்த்துடுறேன்.